ஹாய், வணக்கம். இங்கடா ஆளக்காட்டான்னு பாக்குறீங்களா? புதுசா பாத்தீங்கன்னா கேம்பெயர் பண்றதுக்கு நாம பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளக்ஸ் அடிச்சிருக்கிறோம் நம்ம சேனல் பேர் போட்டு. ஸோ இந்த ஒரு சந்தோஷமான வேலையில பாத்தீங்கன்னா நாம இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புகிறோம். வேர் நாட் எக்ஸிட் சேனல்ல மோஜி, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், எக்ஸ், கூகுள் பே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சேனலும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த சேனல் பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிறேன். லேண்ட் செல் ரெண்ட் லீஸ். ஓகேங்களா? ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா அவனோட வாழ்வியல் அனுபவம் தான் பாத்தீங்கன்னா அவனோட தொழிலை உருவாக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது என்னோட கருத்து. மேபி நான் ரைட்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம். மற்றும் அது மட்டும் கிடையாதுங்க. ஏன் உண்மையை சொல்லுவேன், நான் எப்பயுமே எல்லா இடத்துலயும் உண்மையை சொல்லுவேன். அதிகமாக தொழில் செஞ்சு ஈஸியா ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டை சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு தொழில் செய்யறதுல நீதி, நாணயம், நேர்மை இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தா இதை சிறப்பா பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நான் பாத்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் புரோக்கர்கிட்ட பாத்தீங்கன்னா அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அவர் நிறைய கோடிக்கணக்கில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரு, அது வேற விஷயம். அவர்கிட்ட கேட்கும்போது, தம்பி உன்னை சேர்த்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். தம்பி நீ பொய் சொல்ல மாட்டப்பா, பொய் சொல்லணும்பா அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாரு. வாட் எவர். ஸோ உண்மையை சொல்லுவோம், வியாபாரம் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி. ஸோ இதுதான். ஸோ நம்மளுடைய புது சேனல் இதை இது பண்றோம். எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கான்னு கேக்குறீங்களா? புதுசுல 3 பேர். ஜாலியா இருக்குல்ல? ஸோ வேர் நாட் எக்ஸிட் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு தெரியும், இன்றைய டேட்ல 1720 பேர் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸா இருக்காங்க. சேனலுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். சேனல் எலிஜிபிள் கேட்டகரியாக்கே மூவ் ஆகல. அதுக்குள்ள உனக்கு என்னடா புது சேனலா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா? நான் என்னையும் உங்களையும் நம்பி இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களை நம்புறேன், மக்களை நம்புறேன் அப்படிங்கும் போது ஏறத்தால மகேஷ்மையே நம்புறேன்ற மாதிரிதான் கணக்கு. சரியா? என் கையில இருந்து இப்ப எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லை. ஆனா ஒரு நாள் வரும். சரிங்களா? இப்போ பார்ப்போம், இது பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய சோசியல் மீடியா லிங்க்ஸ். இது ட்விட்டர் மட்டும் இருக்காது. ட்விட்டருக்கு இதே நம்பர் போட்டீங்கன்னா அது வந்துடும். அது ஏன் தனியா அடிக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் கூகுள் பே, இதுல ஏதாச்சும் ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணி விடுங்க. சரிங்களா? எல்லாத்துலயும் கான்டாக்ட்ல இருங்க. உங்களுக்கு எந்த ஃபார்ம்ல கான்டாக்ட் இருக்குமோ அதை மட்டும் பண்ணுங்க. இதுல நம்பருக்கு மட்டும் கால் பண்றது மட்டும் தவிர்த்துருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் ஒரே போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரே போன்ல தான் பாத்தீங்கன்னா நான் வீடியோ எடிட்டிங் எடுக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்றது, லைவ் போடுறது எல்லாமே அந்த ஒரே போன்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கால் வரும்போது, லைவ் பேசும்போதெல்லாம் கால் வரும்போது எடுக்கவே முடியாது. மல்டி ஆப்ஷன் போன்லாம் இல்லை, சாதாரணமான ஒரு ஒரு ஸ்மார்ட் போன் தான். சரியா? என் வாழ்க்கைய நான் இப்படிதான் தொடங்கி இருக்கிறேன். இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் இப்ப இருக்கக்கூடிய இந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிற சூழ்நிலை கூட பாத்தீங்கன்னா மாறி ஒரு மரத்துக்கடியிலையோ இல்ல எங்க நெவல் கடிக்குதோ, அந்த வெயில்ல நிக்க முடியாது, ஒரு எங்க நெவல் கடிக்குதோ அங்க கூட நின்று நம்ம இந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். யாரோட இதுல எப்படி இன்னும் நம்ம ஒண்ணு கீழே போனாலும் நான் போல முடிய என்னன்னு தெரியல. சரி, இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுல என்னப்பா எனக்கு என்னப்பா இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் இதுவரை பயன்படுத்திய பொருட்களை ஏலம் விட போகிறேன். ஸோ நம்ம ஒரு கம்மியான ஒரு காஸ்ட்ல ஏலம் விடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். டெலிவரி பாத்தீங்கன்னா நீங்க சேலம் சோதாபுரத்துல தான் எடுத்துக்கணும். ஏன்னா போஸ்ட் பண்ணுவது அப்படின்றது ரொம்ப கம்மியான வாய்ப்பு இருக்கக்கூடியது தான். சரிங்களா? இந்த வீடியோ இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிறது நாளைக்கு கூட ஆகலாம். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இந்த ஏலம் விட போறேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா? அது பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா
இந்த லேண்ட் செல் ரெண்ட் லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யூடியூப் சேனல்ல தான் இது பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்ம இது பண்ணல. கமெண்ட் செக்ஷன்ல விலையை வந்து பாத்தீங்கன்னா கேளுங்க. இந்த விலைக்கு வாங்கிக்கிறேன், அந்த விலைக்கு வாங்கிக்கிறேன்ற மாதிரி கேளுங்க. எந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் டைம் கொடுக்கலாம். 2 நாள் இல்ல 3 நாள் டைம் கொடுக்கலாம். எந்த வேலை ரீசனபிளா இருக்கோ அந்த விலைக்கு பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பேல சென்ட் பண்ணிட்டு டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா சேலம் உதவபுரத்துல வந்து எடுத்துக்கிறீங்க. இதுதான் ஒரு 3 நாள் 4 நாள் அதுதான் டைம். அதுக்கு முன்னாடியே சோல்ட் அவுட் ஆச்சுன்னா கூட நான் சோல்ட் அவுட்னு போட்டுடுறேன். சரிங்களா? இதுதான். ஸோ உங்களை நம்பிதான் இது எல்லாமே செஞ்சிட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனல் வேர்ட் நாட் எக்ஸிட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஸ்டேட்டஸ்ல வச்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. என்னோட 2வது இந்த சேனலுக்கும் லேண்ட் செல்லு ரெண்ட் லீஸு அதுக்கு பாட்டை நான் தான் ரெடி பண்ணேன். லேண்ட் செல்லு ரெண்ட் லீஸு யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா லேண்டை பத்தி எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் மற்றும் ஏதாச்சும் விவரங்கள் மற்றும் பொருள் ஏதாச்சும் விற்கிறாங்களா அது கூட நான் எல்லாம் போடலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சரிங்களா? நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா இது முன்னுரைக்கு இது போதும். இதுல என்ன ஷார்ட்ஸா போடுறதா எதுல போடுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அது பார்ப்போம். ஒவ்வொரு பொருளா எடுத்து வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி போடுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.